ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குட் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். குட் அப்படின்னா அது ஒரு மாடல் வெர்பு. இது வந்து பொதுவா நிறைய பேருக்கு தெரியும். கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் குட்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா கேன் இந்த வேர்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் குட். இது பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு வந்து அழகா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. இந்த குட்ன்ற வேர்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 விதமான மீனிங் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இந்த குட்ன்ற வேர்டை வந்து 6 விதமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த 6 மீனிங்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சேர்த்து கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். குட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட் சம்ஒன் வாஸ் ஏபிள் டு டூ ஆர் சம்திங் வாஸ் அலௌட் டு டூ. அதாவது முன்னாடி செய்ய முடிஞ்சது, முன்னாடி அனுமதிக்கப்பட்டது, பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐ குட் ஈட் 7 இட்லிஸ் வென் ஐ வாஸ் யங்கர். நான் சின்ன வயசுல 7 இட்லி சாப்பிடுவேன். ஐ குட் ஈட் 7 இட்லிஸ் வென் ஐ வாஸ் யங்கர். ரெண்டாவது பார்ப்போம். இட் வாஸ் சோ நாய்ஸி தட் ஐ குடன்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். இங்க ஒரே சத்தமா இருக்கு, நீ பேசுறது எனக்கு கேட்க முடியல. இட் வாஸ் சோ நாய்ஸி தட் ஐ குடன்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். மூணாவது பார்ப்போம். யூ சேட் வி குட் பிளே கிரிக்கெட் வென் வி ஃபினிஷ்ட் அவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் முடிச்சோன்னே நம்ம கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு நீ சொன்ன. யூ சேட் வி குட் பிளே கிரிக்கெட் when we finished our homework. நாலாவது பார்ப்போம். I asked if your mobile could access the internet. உங்க மொபைல்ல இன்டர்நெட் வருமானு நான் கேட்டேன். I asked if your mobile could access the internet. அஞ்சாவது பார்ப்போம். ராகுல் walked off before I could say anything. நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே ராகுல் வந்து போயிட்டாரு. ராகுல் walked off before I could say anything. ஆறாவது பார்ப்போம். I could never have achieved this without the support of my friends. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம என்னால இதை அடைஞ்சிருக்க முடியாது. I could never have achieved this without the support of my friends. ஏழாவது பார்ப்போம். I could see that something was wrong by the look on his face. அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. I could see that something was wrong by the look on his face. எட்டாவது பார்ப்போம். Even when others are satisfied with my work, I always feel I could have done better. என்னோட வேலை மற்றவங்களுக்குலாம் திருப்தியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. Even when others are satisfied with my work, I always feel I could have done better. ஒன்பதாவது பார்ப்போம். I looked everywhere, but I couldn't find my books. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், ஆனா என் புக்கை கண்டுபிடிக்க முடியல. I looked everywhere, but I couldn't find my books. பத்தாவது பார்ப்போம். You could have won the game if you practiced well. நீ நல்லா பயிற்சி பண்ணியிருந்தா விளையாட்டுல ஜெயிச்சிருக்கலாம். யூ குட் ஹவ் ஓன் தி கேம் இஃப் யூ பிராக்டிஸ்ட் வெல். ரெண்டாவது மீனிங் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ சாதாரணமா கேட்டிங்கன்னா கேன்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப கண்ணியமா பொலைட்டா கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் குட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ராபர்ட் ப்ளீஸ். ராபர்ட்ட என்னால பேச முடியுமா அப்படின்னு கண்ணியமா பொலைட்டா கேட்குறாங்க. அதனால தான் குட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ராபர்ட் ப்ளீஸ். ரெண்டாவது பார்ப்போம். குட் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ப்ளீஸ். நாங்க இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பொலைட்டா கேட்குறாங்க. குட் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ப்ளீஸ். மூணாவது பார்ப்போம்.
குட் ஐ see தி மேனேஜர் நவ் ப்ளீஸ்? மேனேஜரை இப்போ நான் பார்க்க முடியுமா? குட் ஐ see தி மேனேஜர் நவ் ப்ளீஸ்? நாலாவது பார்ப்போம். குட் ஐ ஹாவ் சம் மோர் காஃபி? இன்னும் கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? குட் ஐ ஹாவ் சம் மோர் காஃபி? அஞ்சாவது பார்ப்போம். குட் ஐ யூஸ் யுவர் பென்? உன்னுடைய பென்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? குட் ஐ யூஸ் யுவர் பென்? ஆறாவது பார்ப்போம். குட் ஐ லீவ் மை கார் வித் யூ ஃபார் 1 month? ஒரு மாசத்துக்கு என் காரை உன்கிட்ட விட்டுட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. குட் ஐ லீவ் மை கார் வித் யூ ஃபார் 1 month? ஏழாவது பார்ப்போம். குட் ஐ நோ அபவுட் யுவர் ஸ்கூல் டேஸ்? உங்களுடைய பள்ளி நாட்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்க முடியுமா? குட் ஐ நோ அபவுட் யுவர் ஸ்கூல் டேஸ்? குட்டுக்கு தேர்ட் மீனிங் பார்ப்போம். தி மோர் பொலைட் வே ஆஃப் கேன் when asking someone to do something for you. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. எனக்காக இதை செய்ய முடியுமா, எனக்காக இதை தர முடியுமா அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குட் யூ மூவ் யுவர் கார் பேக் எ லிட்டில் பிட் ப்ளீஸ்? காரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் குட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் யூ மூவ் யுவர் கார் பேக் எ லிட்டில் பிட் ப்ளீஸ்? ரெண்டாவது பார்ப்போம். குட் யூ லென் மீ ₹100? எனக்கு 100 ரூபா கடன் தர முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. குட் யூ லென் மீ ₹100? மூணாவது பார்ப்போம். குட் யூ எக்ஸ்பிளைன் வை யூ ஆர் ஸோ டிஸ்டர்ப்டு? ஏன் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க, சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. குட் யூ எக்ஸ்பிளைன் வை யூ ஆர் ஸோ டிஸ்டர்ப்டு? நாலாவது பார்ப்போம். குட் யூ சேஞ்ச் தி டிவி சேனல்? இட் இஸ் எ லிட்டில் போரிங். இது கொஞ்சம் போர் அடிக்குது, டிவி சேனலை கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. குட் யூ சேஞ்ச் தி டிவி சேனல்? இட் இஸ் எ லிட்டில் போரிங். நாலாவது மீனிங் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அப்படின்ற மீனிங்ல வரும். எஸ்பெஷலி அன்சர்டைன் பாசிபிலிட்டி ஆர் ஸ்லைட் பாசிபிலிட்டி. அதாவது கொஞ்சம் சாத்தியம், நிச்சயம் இல்லாத சாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு 6 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எ லாட் ஆஃப் லாஸ் குட் பி ப்ரிவென்டட்? நிறைய நஷ்டத்தை தடுத்திருக்கலாம். எ லாட் ஆஃப் லாஸ் குட் பி ப்ரிவென்டட். ரெண்டாவது பார்ப்போம். ஈ குட் அரைவ் எனி டைம் நவ்? அவன் இப்போ எந்த நேரத்தில் வேணா வரலாம். ஈ குட் அரைவ் எனி டைம் நவ். மூணாவது பார்ப்போம். திஸ் மெடிசன் குட் பி an important one in the fight against dengue fever? டெங்கு ஃபீவர் போக வைக்கிறதுக்கு இந்த மருந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். திஸ் மெடிசன் குட் பி an important one in the fight against dengue fever. நாலாவது பார்ப்போம். டோன்ட் கோ டூ க்ளோஸ் while டிரைவிங். யூ குட் hit the vehicle in front. வண்டி ஓட்டும் போது ரொம்ப க்ளோஸா போகாத, முன்னாடி போற வண்டியில இடிச்சிடலாம். டோன்ட் கோ டூ க்ளோஸ் while டிரைவிங். யூ குட் hit the vehicle in front. அஞ்சாவது பார்ப்போம். எனிதிங் குட் ஹேப்பன் இன் தி நெக்ஸ்ட் 10 minutes. அடுத்த 10 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். எனிதிங் குட் ஹேப்பன் இன் தி நெக்ஸ்ட் 10 minutes. ஆறாவது பார்ப்போம். ஈ குட் பி an actor one day. அவன் ஒரு நாள் நடிகன் ஆகலாம். ஈ குட் பி an actor one day. அஞ்சாவது மீனிங் பார்த்தீங்கன்னா சஜஷன். தமிழில் கேட்டிங்கன்னா பரிந்துரை, அதாவது ஐடியா சொல்றது, பிளான் கொடுக்கறது, அந்த மீனிங்ல வரும். இப்போ நான் அதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வி குட் கோ அவுட் ஃபார் எ காஃபி இஃப் யூ வாண்ட். உனக்கு வேணும்னா நம்ம காஃபி குடிக்க வெளியே போகலாம். வி குட் கோ அவுட் ஃபார் எ காஃபி இஃப் யூ வாண்ட். ரெண்டாவது பார்ப்போம். வி குட் ஹேவ் டின்னர் ஒன் டே. நம்ம ஒரு நாள் டின்னருக்கு போகலாம். வி குட் ஹேவ் டின்னர் ஒன் டே. மூணாவது பார்ப்போம். ஐ குட் லுக் ஆஃப்டர் யுவர் திங்ஸ் ஃபார் யூ. உங்க பொருட்களை உங்களுக்காக நான் பார்த்துக்கொள்ள முடியும். ஐ குட் லுக் ஆஃப்டர் யுவர் திங்ஸ் ஃபார் யூ. நாலாவது பார்ப்போம். யூ குட் கம் பை 4 o'clock டு see தி டாக்டர். டாக்டரை பார்க்கறதுக்கு
நீங்க 4 மணிக்கா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூ குட் கம் பை 4 o'clock டு see தி டாக்டர். 5வது பார்ப்போம். குட் ஐ மேக் ஏ சஜஷன்? நான் ஒரு யோசனை சொல்லலாமா? குட் ஐ மேக் ஏ சஜஷன்? 6வது மீனிங் பார்த்தீங்கன்னா, ஷுட்ன்ற மீனிங்ல வரும். ஆங்கிரிலி செட், வாட் யூ திங்க் ஆஃப் சம்ஒன் எல்ஸ் ஷுட் டூ? நீ இதை செஞ்சிருக்கணும், நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வெல், யூ குட் ட்ரை டு லுக் எ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட். சரி, நீங்க இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்க முயற்சி பண்ணலாம். வெல், யூ குட் ட்ரை டு லுக் எ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட். 2வது பார்ப்போம். ஐ வெயிட்டட் ஃபார் எ லாங் டைம். யூ குட் ஹவ் செட் தட் யூ ஆர் நாட் கம்மிங். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, நீ வரமாட்டன்ற விஷயத்த நீ சொல்லியிருக்கலாம். ஐ வெயிட்டட் ஃபார் எ லாங் டைம். யூ குட் ஹவ் செட் தட் யூ ஆர் நாட் கம்மிங். குட் டூ வித் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. இதை இன்ஃபார்மலா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்திங் இஸ் நீடட் ஆர் வாண்டட் வெரி மச் டு இம்ப்ரூவ் தி சிச்சுவேஷன். ஏதோ ஒரு விஷயம் அவசியம் தேவைப்படுது, நிலைமைய மேம்படுத்த அவசியம் தேவைப்படுது அப்படின்ற மீனிங்ல வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யுவர் பைக் குட் டூ வித் எ குட் கிளீனிங். உங்க பைக் ரொம்ப அழுக்கா இருக்கு, அவசியம் தொடச்சாகணும் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. யுவர் பைக் குட் டூ வித் எ குட் கிளீனிங். 2வது பார்ப்போம். ஐ குட் டூ வித் எ கப் ஆஃப் ஹாட் காஃபி. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. ஐ குட் டூ வித் எ கப் ஆஃப் ஹாட் காஃபி. குட்ன்ற வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் கமெண்ட்ல தெரிவிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ், தேங்க்யூ.